ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 2 வீடியோவில் ஃபைலை ரீட் பண்ணுறது எப்படி மற்றும் ரைட் பண்ணுறது எப்படின்றது பார்த்துருந்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரீநேம் த ஃபைல். நம்மகிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைலை உங்களால் எப்படி ரீநேம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இம்போர்ட் ஓஎஸ் அப்படிங்கிற லைப்ரரி நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ஓஎஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு os.rename ரொம்ப சிம்பிள். ஸோ இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்துட்டு os.rename பழைய ஃபைல் நேம் கமா புது ஃபைல் நேம், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபைலோட பாத் நீங்கள் கொடுத்துருக்கேன்னா இதை வெளியே கொடுத்துருக்கோம்னா இதுதான் sam.txtங்கிறதா அந்த ஃபைலோட நேம், அந்த ஃபைலோட பாத் ப்ளஸ் கமா போட்டு அதே டபுள் கொட்டேஷன் மீன்குள்ள ஃபுல்லாக அதே ஃபைல் பாத் போட்டு இப்போ அந்த லாஸ்ட்டில் இருக்க நேமை மட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன போட்டுக்கலாம், வேறு ஏதாச்சும் போட்டுக்கலாம். டன், ஓகேவா? ஸோ அதில் kenu.txtன்னு ஒரு ஃபைல் இருந்துச்சு. நான் அதை என்னன்னு சொல்லி மாற்றிருக்கேன்னா ram.txtன்னு சொல்லி ஒரு ஃபைலாக மாற்றிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது கான்செப்ட் சிம்பிள். இம்போர்ட் os.rename ஆல்ரெடி இருக்கிற ஃபைலோட பாத் ப்ளஸ் லாஸ்ட்டாக ஃபைலோட நேம் இருக்கும். அதே அப்படியே காப்பி பண்ணி பக்கத்தில் கமா போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னவா மாற்ற நினைக்கிறீங்க அந்த ஃபைலோட நேம் அப்படின்னா அதை வந்து ரைட் சைடில் இருக்க இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ அதை அப்படியே மாற்றி வேல்யூவாக உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேவா? சரிங்க, இங்கே பாருங்கள் ram.txtன்னு இருக்கா. இது முன்னாடி வந்து kunu சொல்லி இருந்துச்சு, அதான் நீங்கள் ram.txtன்னு சொல்லி மாற்றிருக்கேன். சிம்பிள். இதுதான் வந்து ரீநேமிங் த ஃபைல். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது to check the file opened or not. ஸோ ஒரு ஃபைல் இருக்கு, நான் சொன்னால எப்பயுமே நீங்கள் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணால் அது கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ அது ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணலன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். க்ளோஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஃபைல் ஓப்பன் நியூ ஃபைல் என்கிட்ட ஃபைல் இல்லை, அதனால நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால W மோட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் வந்து ஓப்பனில் இருக்கா இல்லையா நான் கேட்குறேன். ஃப்ரெண்ட் ஃபைல் டாட் க்ளோஸ்டாக இருக்கா இல்லையா கேட்குறேன். ஃபால்ஸ்ன்னு சொல்லி காமிக்குது, ஏன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஃபால்ஸ்ன்னு சொல்லி காமிக்குது. ஸோ இப்போ நான் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறேன். அந்த ஃபைலோட நேம் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபைல் தானே கொடுத்துருக்கேன், ஃபைலில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைல் டாட் க்ளோஸ்டான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிடுச்சு. நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த இது க்ளோஸ் பண்ணுறதுக்கான கமெண்ட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப இதே கமெண்ட் நான் கீழே போடுறேன். ஃபைல் டாட் க்ளோஸ்டான்னு கேட்குறேன், இப்போ ட்ரூன்னு சொல்லுது, ஏன்னா இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுதான் லாஜிக் இங்கே. ஓகேவா? ஸோ க்ளோஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபைல் அது ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸ் இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னும் அடிஷனல் பெனிஃபிட்ஸில் என்ன இருக்குன்னா, அது எந்த மோடில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணது W மோடில் ஓப்பன் பண்ணேன். ஸோ ஃபைல் டாட் மோட்னு கொடுத்தீங்கனாலே அது ஃபைல் நேம் டாட் மோட்னு கொடுத்தீங்கன்னா அது எந்த மோடில் நீங்கள் ஓப்பன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி காமிச்சிடும். ப்ளஸ் ஃபைல் நேம் உங்களுக்கு தெரியணும்னா ஃபைல் டாட் நேம்னு கொடுத்தீங்கன்னா நான் இப்போ நியூ ஃபைல் தான் சொல்லி ஓப்பன் பண்ணேன். ஸோ நியூ ஃபைல் சொல்லி காமிச்சிருச்சு. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைல் பாயிண்டர். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ரீட் பார்த்துருக்கோம், ரைட் பார்த்துருக்கோம், ரீநேமிங் த ஃபைல் சொல்லி பார்த்துருக்கோம், ஃபைல் க்ளோஸ்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது பார்த்துருக்கோம், ஃபைல் மோட் எப்படி செக் பண்ணுறது பார்த்துருக்கோம், ஃபைலோட நேம் செக் பண்ணுறது. இதில் பைனரி அதெல்லாம் நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன், ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் சேம் கான்செப்ட் தான். உங்களுக்கு டைம் தான் நீங்கள் இதே சேம் ட்ரை பண்ணி பாருங்க. பைனரி ஃபார்மேட்டில் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு சேம் அதே WB போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், WB + போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா ரொம்ப உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும், மேபி போர் அடிக்கலாம். அதனால இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ ஃபைல் பாயிண்டர் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். FO = open fp.txt ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் W மோட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளார நான் பைத்தான்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகேவா? எழுதியாச்சு. FO.writeன்னு சொல்லி பைத்தான்னு சொல்லி எழுதியாச்சு. அந்த ஃபைலை நான் க்ளோஸும் பண்ணிட்டேன். ஸோ அகைன் அதே ஃபைலை நான் ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கான அவுட்புட் என்னவா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க. FO.readன்னு ஒரு டைம் கொடுத்துருக்கேன். மறுபடியும் அகைன் print FO.readன்னு சொல்லி ரெண்டாவது டைம் கொடுத்துருக்கேன். இதுக்கான அவுட்புட் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க. அவுட்புட் வந்து இதுக்கு எதுவுமே வராது, ஏன்னா எம்டியாக இருக்கும். பாருங்க, நான் ரன் பண்ணாலும் எம்டியாக தான் வருது. ரீசன் என்னன்னா ஃபைல் பாயிண்டர் வந்து நீங்கள் இதை முதல்ல இருந்து பிகினிங்லேருந்து படிக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டைம் படிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து அதுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு FO.read. ஸோ அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு, ஏன்னா அதுக்கு பேக்வேர்ட் வர தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. அதனால தான் எதுக்கு அவுட்புட் வரல. அதுதான் இங்கே லாஜிக். ஓகேவா? ஸோ ஃபைல் பாயிண்டர் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபைல் பாயிண்டர் வந்து எண்ட் ஆஃப் த இந்த பைத்தான் அப்படிங்கிற லெட்டருக்கு எட்ஜில் இருக்குது. அதனால அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஸோ யூஆர் நாட் கெட்டிங் த ரெஸ்பான்ஸ். இதுதான் கான்செப்ட்டுங்க. இதே நான் மேலே இருந்த FO.read ரிமூவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் அகைன் ரன் பண்ணால் பைத்தான் சொல்லி காமிக்கிறேன். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபைல் ஆப்ஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.